ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. நாராயணியம் 32வது தசகம். இப்போ 7-8 ஸ்லோகங்களை பார்ப்போம் இந்த பதிவில். ஜப ஆக்ருதிம் யோஜனலக்ஷதீர்ணம் தீர்காம் ததானாம் உச்சைஹி தர தேஜசம் த்வாம் நிரீக்ஷ துஷ்டா முனயः त्वत् उक्त्या त्वत् तुंगशृंगे तरडीं बबन्धुः जश आकृतिं योजनलक्ष्यदीर्घां तदानाम् उच्चैः तर तेजसं त्वां निरीक्ष्य तुष्टा मुनयः त्वत् उक्त्या त्वत् तुंगशृंगे तरणीं बबन्धु मुनयः முனிகணங்கள் ததானாம் உச்சைஹி தர பெருகிக்கொண்டே போகின்ற தேஜசுடன் யோஜனலக்ஷ தீர்க்கம் லக்ஷயோஜன நீளமுள்ள ஜஷ ஆக்ருதிம் மீன் வடிவில் இருக்கிற துவாம் உன்னை நிரீக்ஷ காணப்பெற்று துஷ்டா மகிழ்ச்சி அடைந்தார்கள். துவத்து உக்தியா நீ ஆணையிட்டபடி நீ சொல்லியபடி துவத்து துங்க ஸ்ருங்கே மீனாயிருக்கிற உனது பெரிய கொம்பில் தரணீம் அந்த படகை பந்து கட்டினார்கள். அர்த்தமாக நினைக்கிறேன், பொருளை மாத்திரம் பிடிக்கிறேன். முனிகணங்கள் பெருகிக்கொண்டே போகின்ற தேஜசுடன் லக்ஷயோஜன நீளமுள்ள மீன் வடிவில் இருக்கிற உன்னை காண பெற்று மகிழ்ச்சி அடைந்தார்கள். நீ ஆணையிட்டபடி உக்தியா சொல்லியபடி மீனாயிருக்கிற உனது பெரிய கொம்பில் அந்த படகை கட்டினார்கள். இந்த இடத்துல துவத்து துங்க செங்கே உன்னுடைய பெரிய கொம்பில் இருக்குது, அந்த மீனாக இருக்கிற உனது பெரிய கொம்பில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். The sages were delighted to see you of exceeding glory in the form of a fish about 1,00,000 of yojanas in length. At your command they tied the boat to your high prominent horns. அந்த மீனுக்கு நிறைய கொம்பு இருந்தது, horns. So this is let us see what all the words that match. Jasha akritim. Jasha means fish. Akritim in its in the physics. Yojana laksha dirgham. Its length is 1,00,000 yojana. Dadanam uchchaihi tara tejasam. That its tejas is growing all the time. Uchchaihi is growing up and up. Like that the fish was there. And Twam, in that shape you are there. So they were happy. Niriksha, having seen you in this form. Munayaha tushta. The rishis were happy. Tvat uktya, on your suggesting, on your command. Tvat tunga shringe. Tvat, your tunga, the long shringe horns, taranim, the boat, they babandhu, they tied it with the long horns of yours. That is the meaning. Let us read the sloka. Jasha akrutim yojana laksha dirgham dadanam uchchaihi tara tejasam tvam निरीक्ष्य तुष्टमुनयः त्वत् उक्त्या त्वत् तुंगशृंगे தரணீம் பபந்துः. இப்போ பார்ப்போம் 8வது ஸ்லோகம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆக்ருஷ்ட நௌகா முரிமண்டலாய பிரதர்சயன் விஸ்வஜகத் விபாகான் संस्तूयमानः नृवरेण
तेन ज्ञानं परं च उपादिशत् आचार्यैः आकृष्टनौकाः मुनिमण्डलाय प्रदर्शयन् विश्वजगत् विभागान् संस्तूयमानः नृवरेण तेन ज्ञानं परं च उपदिशन् आचार्यैः नौका படகை ஆக்ருஷ்ட இங்குமங்கும் இழுத்து கொண்டு சென்று முனிமண்டலாய படகில் இருந்த முனிகணங்களுக்கு விஸ்வஜகத்து உலகையும் விபாகானு அதன் வெவ்வேறு பகுதிகளையும் ராஜ்யங்களையும் பிரதர்சயன்னு காட்டி அருளினாய். அதுக்கப்புறம் நிருபரேன ராஜரிஷியான சத்யவதரால் சம்ஸ்தூயமான பலவிதமாக துதி செய்யப்பட்டாய். தேன அவர்களுக்கு இல்லை அவருக்கு ஆச்சாரீகி பயணித்து கொண்டே அவர் இழுத்துட்டு போயின்றிருக்கிற போதே பரம் ஞானம் ச உயர்ந்த ஞானத்தையும் உபதிசனு உபதேசித்து அருளினாய். அர்த்தமாக நினைக்கிறேன். இப்போ அர்த்தம் அப்படி இருக்குது. படகை இங்குமங்கும் இழுத்து கொண்டு சென்று படகில் இருந்த முனிகணங்களுக்கு உலகையும் அதன் வெவ்வேறு பகுதிகளையும் ராஜ்யங்களையும் காட்டி அருளினாய். ராஜரிஷியான சத்யவிரதரால் பலவிதமாக துதி செய்யப்பட்டாய். அவர்களுக்கு பயணித்து கொண்டே உயர்ந்த ஞானத்தையும் உபதேசித்து அருளினாய். இதுதான் அந்த ஸ்லோகத்தோட பொதுவான அர்த்தம். இங்கிலீஷ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். As you pulled the boat, you showed the sages the various regions of the world. The great king Satyavrata sang hymns of your glory, and you moved about bestowing on him the knowledge of the Atman. Jnanam Param is the knowledge of the Atman. That's how it is mentioned here. Let us see the words that match. Akrishta Naukaha, by dragging the boat. Muni Mandalaya, for the sages. Visvajagat Vibhagan, the world and its different parts, different regions, different countries. Pradarsayan, you showed them. So you pulled the boat, moved around and showed them different parts of the world. Like that you can understand. Samstuyamanaha Nrivarena, the Raja Rishi Satyavrata, he Samstuyamanaha, he was praying to you, he was worshipping you, he sung hymns of your praise. Like that you can understand. Tena Jnanam Param, for him Jnanam Param, the ultimate understanding, the true knowledge. Cha Upadisan, and you are telling that Acharihi means not breaking. He was pulling the boat, and as he was pulling the boat, he was making the sages teaching them the Jnanam Param. Like that you can understand. Now let us read the sloka. Akrishtanaukaha Munimandalaya Pradarsayan Visvajagat Vibhagan Samstuyamanaha Nrivarena Tena Jnanam Param Cha Upadisan Acharyihi. Srimate Ramanujaya Namaha.